மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. அத்தை 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 கௌதம் என்ன உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டாரு. அத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைய ஏன் நான் மட்டும் மறைக்கணும்னு தான் இன்னைக்கு இப்படி போட்டு உடைச்சிட்டேன். புரிஞ்சுக்கோ ஜானு. அத்தை அத்தை அழாதீங்க அத்தை. உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க அழாதீங்க அத்தை. ஜானு கௌதம், உன் அம்மா யாருங்கிற உண்மை உனக்கு ஏற்கனவே தெரியும். உனக்கு தான் தெரியுமே, உனக்கு தான் ஏற்கனவே தெரியுமே. ஏ ரேவதி, உனக்கு எதுக்கு சொல்லணும்? நீ தான் அம்மா, அது உனக்கே தெரியும். ஆனா இந்த உண்மை கௌதமுக்கு தெரியுங்கிற உண்மை எனக்கு தெரியாதே. அப்போ ஐயோ, அப்போ நான் தான் முட்டாள், நான் தான் முட்டாள், நான் தான் முட்டாளா இருந்திருக்கேன். இல்ல ஜானு, அப்படி இல்ல. ஏப்பா இத்தனை நாள் உண்மை தெரிஞ்சு என்கிட்ட அம்மா அம்மான்னு சும்மா நடிச்சிட்டு இருந்திருக்க தானே? அப்படி ஏன் நினைக்கிற ஜானு? ஏன் இலக்கியா இந்த ரகசியத்தை கௌதம் கிட்ட சொல்ல மாட்டேன்னு நீ எனக்கு வாக்கு கொடுத்திருந்தல்ல, அதை கொடுத்துட்டு அவங்கிட்டயே போய் ரகசியத்தை சொல்லிட்டல்ல. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பண்ண துரோகத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஐயோ அத்தை, உண்மையை நாங்களாம் சொல்லல. நானும் ரேவதி அத்தையும் பேசினத கௌதமே கேட்டுட்டாரு. ஆமா ஜானகி, உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. என்ன நம்பு ஜானகி. இல்ல, நம்ப மாட்டேன். உங்க ரெண்டு பேரும் முகத்திலேயே இனிமே நான் முழிக்க மாட்டேன், முழிக்க மாட்டேன். ஜானகி, இந்த ரகசியம் என் பிள்ளைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேனோ அது தெரிஞ்சிருச்சு. ஐயோ, இனிமே நான் இருந்து என்ன பிரயோஜனம்? இனிமே நான் இருக்க கூடாது. ஜானு, ஜானு, ஜானு நில்லு. ஜானு, ஜானு, ஜானு கதவு தர. ஜானு, அத்தை அத்தை கதவு தரங்க அத்தை. ஜானகி கதவு தோற. ஜானகி, ஜானு என்ன பண்ற? ஜானு கதவு தர முதல்ல. ஐயோ கடவுளே. அத்தை கதவு தரங்க அத்தை. கௌதம். சாரி ஜானு, நான் சொன்னது தப்புதான். என்ன மன்னிச்சிரு. முதல்ல கதவு தர. ஜானகி கதவு தோற. ஜானகி, அத்தை தப்பான முடிவு எடுத்துறாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. ஜானு கதவு தர. ஜானு, ஜானகி, கௌதமுக்கு நான் தான் அம்மான்னு தெரிஞ்சா உசுரோட இருக்க மாட்டேன்னு சொன்னியே, இப்ப அந்த முடிவை எடுத்துட்டியா ஜானகி? உன் முடிவுக்கு நான் காரணமாயிட்டேனே. ஐயோ ஜானகி கதவு தோற. ஜானகி, அத்தை கதவு தரங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. ஜானு நீ இல்லன்னா நான் செத்துருவேன். ஜானு கதவு தர. ஜானு, ஜானகி எங்களை மன்னிச்சிரு ஜானகி. ஜானகி கதவு தோற. ஜானகி, ஜானகி. அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை கதவு தரங்க அத்தை. ஐயோ, உள்ள இருந்து எந்த சத்தத்தையுமே காணுமே. போச்சு. ஐயோ கடவுளே, என் அத்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. கௌதம், என்ன கௌதம்? இல்ல இல்ல, ஒன்னாகுது ஒன்னாகுது. நீ பயப்படாத. ஜானு இப்ப ஓபன் பண்ண போறியா இல்லையா கதவை?
ஜானு கதவை திற. அத்தை அத்தை இப்ப கதவை ஓபன் பண்றீங்களா இல்லையா அத்தை? ஜானகி ஜானகி கதவை தோற ஜானகி. ஜானு என்ன மன்னிச்சிரு ஜானு, கதவை திற. அத்தை ப்ளீஸ். அம்மா 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 கதவை திறம்மா. உன் புள்ளைய விட்டு போயிடாதம்மா. அம்மா என்னை விட்டு போயிடாதம்மா ப்ளீஸ்மா. உன் புள்ள கெஞ்சி கேக்குறம்மா, கதவை திறம்மா. அத்தை ஜானகி அம்மா ப்ளீஸ்மா, உன் புள்ளைய விட்டு போயிடாதம்மா. ப்ளீஸ்மா கதவை திறம்மா. அம்மா அம்மா கதவை திறம்மா. அத்தை கதவை தரங்க அத்தை. ஜானகி அம்மா நீ இப்போ என்ன சொன்ன கௌதம்? அம்மான்னு சொன்னேன். இப்போ சொன்னியே அம்மாங்கிற வார்த்தை, அத நீ உன் மனசார சொன்னியாப்பா இல்ல என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொன்னியா? ஐயோ என்னம்மா இப்படி பேசுற? அம்மா உன்னை ஜானுன்னு செல்லம்மா ஆசையிலையும் பாசத்திலையும் கூப்பிடுறதுமா. என்ன பொறுத்த வரைக்கும் ஜானும் அம்மாவும் ஒண்ணுதாம்மா. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நீதானே எனக்கு அம்மா. உன்னதானே முத அம்மான்னு கூப்பிட்டேன். என்ன பெத்த அம்மா நீ இல்லைன்னு தெரிஞ்சதுல இருந்து உன் வயித்துல பிறக்கலைன்னு எத்தனை நாள் நான் வேதனையில அழுதுருப்பேன் தெரியுமா? என் வயித்துல சுமந்து பெத்தது வேணா ரேவதி அம்மாவா இருக்கலாம், ஆனா எனக்கு கடவுள் கொடுத்த அம்மா நீதானம்மா. கௌதம் கௌதம் எந்திரிப்பா எந்திரிப்பா. கௌதம் நீ நான் பெத்த புள்ளன்னு நான் மனசார நினைச்சிட்டேன்பா. ஏன் உசுர் இருக்கிற வரைக்கும் நான் மாற போறதில்ல. உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னதும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான்ப்பா இப்படி ஒரு தப்பான முடிவுக்கு போயிட்டேன். ஜானகி நான் உன் தாய் ஸ்தானத்துல பங்கு போடுவேனா? என் உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டு நீ. யாரு கையிலயோ கிடைச்சு யாருக்கிட்டயோ வளர வேண்டிய என் புள்ள நீ தத்தெடுத்து வளர்த்து ராஜா மாதிரி ஆளாக்கியிருக்க. அந்த நன்றி எனக்கு இல்லாம போகுமா? இங்க பாரு, இப்ப கூட சொல்லு, என் பிள்ளை உனக்கு தார வத்து தரணுமா? இந்த வச்சுக்கோ, வா உன் புள்ள, இவனை வச்சுக்கோ. நான் இவ்வளவு நாள் என் பிள்ளையோட இருந்ததே போதும். நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். நான் போயிடுறேன். இனி உன் பாசத்துக்கு நடுவுல நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். நான் வரேன். இங்க வா. போதும் போதும் நீ பேசுனதெல்லாம். உன் புள்ள கிட்ட இருந்து பிரிக்கிற அளவுக்கு நான் கொடுமைக்காரி எல்லாம் கிடையாது. நீ இங்கே நீ ஒன்னும் எங்களை விட்டு எங்கேயும் போக வேண்டாம். போக மாட்டேன். நான் உன் கூடவே தான் இருப்பேன். எப்படியோ இப்படி ஒரு நாளுக்காக தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன். அதுக்கு கடவுள் எனக்கு கருணை காமிச்சிட்டாரு. கௌதம், நம்ம 2 பேருமே ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. உங்களுக்கு 2 அம்மா கிடைச்சிருக்காங்க, எனக்கு 2 அத்தைங்க கிடைச்சிருக்காங்க.
அப்படியே பேர குழந்தைங்கள ரெண்டா பெத்து கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். கேட்டியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.